கொடுத்துக்கிறாரு. இந்த உலகத்துல காண முடியாத அதிசயத்தையும் பார்க்க முடியாத அதிசயத்தையும் நம்ம தேவன் நம்மளுக்கு வழங்கிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காரங்களை கையில தட்டுவோமா? தேவனுக்கு தட்டிக்கினே இருக்கணும். 78 ஆர்கன் எப்படியாக நம்மளுக்கு செயல்பட்டுக்குதான் பார்த்தீங்களா? அதில் 2 ஆர்கன் மிஸ் ஆச்சுன்னா கூட ஆண்டவர் வேலை செய்ய வைப்பாராம். 1 கோடி 2 கோடி ரூபாய் கொடுத்து காரை வாங்கிட்டு வந்து ஒரே நாளில் பிரேக் டவுன் ஆயிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கை மாட்டீங்களா? 1 கோடி ரூபாய் கொடுத்து காரை வாங்கிட்டு வந்தா கூட ஒரே நாளில் ஆயிடுது. ஆனா இந்த சரீரத்தை பிரேக் டவுன் ஆகாத ஓட வச்சிருந்தாரு. எவ்வளவு நன்றி சொல்வோம். நம்ம கைகளை திட்டுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. விக்ரமையா அருமையாக பண்ணாரு. அருமையான வசனம். நான் கொடுக்குற வசனம் அவரை கொடுத்துட்டாரு. நான் ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லை. அப்படி ஆயிடுச்சு எனக்கு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்க 2 செவிகளை கரெக்டாக கொண்டு வரணுமா, கைகளை கொண்டு வரணுமா, ஞானத்தை கொண்டு வரணுமா? அல்லேலூயா. நம்மளுக்கு இவ்வளோ ஆர்கனை நம்மளை உண்மையாக கொடுத்தாரு. நம்மளுக்கு எப்படியா இருக்கணும்? அல்லேலூயா. எப்படியாக நம்ம நடக்கணும்? நம்மளை பார்த்து நம்ம நடவடிக்கை பார்த்து நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நமக்குள்ள ரட்சிப்படணும். அல்லேலூயா. இந்த இடத்துல கேட்டு ஐயா ஒருத்தர் இந்த இடத்துல யார் இந்த பகுதியில் இருக்கிறவங்க கை உயர்த்துங்க. கேஜப் பகுதியில் இருக்கிறவங்க கை உயர்த்துங்க. அல்லேலூயா. ஒரு 4-5 கை தான் தெரியுது. இந்த 4-5 கை 50-60 குடும்பத்தை கொண்டு வரணும். அல்லேலூயா. எவ்வளோ அருமையாக வசனங்க, எவ்வளோ அருமையாக பாடலில் கொடுத்தாரு பாருங்க. ஆண்டவர் போகும்போது 10 கிறிஸ்தவர்கள் இங்கே வந்துட்டாங்க. அவர் சொன்னாங்க, சீசன் கேட்குறாங்க, போய் பார்த்துக்க பண்ணிவிடுவாங்க அப்படின்னு. அவங்கெல்லாம் சுகப்பட்டு எல்லாம் 9 பேர் ஓட்டாங்க. ஒருத்தன் தான் வந்தாங்க. அந்த ஒருத்தன் தான் மணி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒருத்தன் யாரை நம்மளை நினச்சிக்கணும். நம்மளை நினைக்கத்தான் கடவுள் பெரிய காரியங்கள் செய்வாங்க. இன்றைக்கு நடக்காதா? இன்றைக்கி நடக்கமானா கடவுள் நிறைய பெரிய காரியத்தை செய்வார். இந்த கேஜப் பகுதியில் ஒன்றுக்கும் இல்லாத இந்த 4 சவருக்குள்ள உலகமே பார்த்த கண்கள் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சரியப்படுற மாதிரி ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. ஒரு கைகளை தட்டுவோம் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. இந்த கால வேலையில் எத்தனையோ சத்தம் கேட்டுக்கொண்டு இருந்துச்சு. நான் ஆண்டவர் காலில் வந்தோன்னு சொன்னேன், இந்த சத்தமே கேட்கக்கூடாது ஆண்டவர் என்ன. அந்த சத்தமே மூடி போச்சு. அல்லேலூயா. அவருடைய நாமத்தில் எது கேட்டாலும் தருகிறாரு. நம்ம என்னென்ன கேட்குறோமோ அதெல்லாம் நமக்கு தருகிறாரு. எப்படியோ 40 நாளுக்கு மட்டும் நன்றி செலுத்தக்கூடாது, அனுதினமா நன்றி செலுத்தணுமா? அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு எழுப்பது வேணும்னாக்கா நம்ம தான் நிற்கணும். அல்லேலூயா. எப்படி ஐயா சொன்னார், 1/2 மணி நேரம் ஒருத்தருக்கு பேசினதுக்கு பாடல் கொடுத்தாரு. அந்த 1/2 மணி நேரம் டைம் பிக் பண்ணி கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு ஆரம்பம். இது ஆரம்பம் பண்ணத்தான் நம்மளுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும். இப்போ இந்த கிரவுண்டில் ஒரு மைக் சிஸ்டம் நம்ம போட்டு வச்சுருக்காங்க. ஒரு மீட்டிங் கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன். போலீஸ்காரன் ஒரு டைம் கொடுக்குவோம். 10 o'clock இஸ் த ஃபினிஷ். நீ எவ்வளோ மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி தெரியாது, 10 o'clock ஃபினிஷ் பண்ணிவிடுன்றாங்க. அப்போ நம்ம 10:30க்கு நம்ம பண்ணாக்க நமக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க? மரியாதை இருக்காது. அந்த நேரத்துக்கு கரெக்டாக நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்க, ஏன் சார் பியூட்டிஃபுல் கடவுளை தான் சொல்லுவேன். டேக்ஸ் சொல்லினேக்க நம்ம இந்த 78 உடுப்புகள் ஒரு நாள் நம்ம தூங்காத வச்சாக்க எப்படி இருக்கும்? என் ஃப்ரெண்டு ஒரு வால் கிளாக் கொடுத்தாரு. அமெரிக்காவில் கொண்டாந்து கொடுத்தாரு. அவர் போட்டு பார்த்தேன், 3 செல்லு போட்டு பார்த்தா ஓடவே இல்லை. பக்குன்னு அடிச்சுன்னு நின்று போச்சு. ஆனால் இந்த இதே அடிச்சுன்னு பாரு, எவ்வளோ டேங்க்ஸ் சொல்லணும். நான் அன்னதினமாக 2 மாதமா இந்த வார்த்தையை கேட்டு நின்றேன். எங்கே வரணும். ஆனால் இந்த அதிகாரத்தில் போலையா பேசுகிறார் பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையாக டேங்க்ஸ் சொல்லினே இருக்கணும் ஆண்டவருக்கு. பிள்ளைகளை இந்த உலகத்தில் எவ்வளோ நன்மை செய்யணும், எவ்வளோ காரியங்களை செய்யணும், எல்லாம் விட்டு விடணும். தேவன் பக்கத்தில் நின்னோம்னாக்கா தேவனுடைய காரியத்தை நம்ம கேட்டேன்னு வச்சுக்கேன்.